உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது இருக்கிறார். அவர் போலீசாருடன் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு முன்பாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டின் முன்பாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அங்கு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம். நிச்சயமாக நேற்றைய தினம் காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தரக்கூடியும் அதேபோல இதில் நடவடிக்கை எடுக்காத தமிழக தாவேக அரசை கண்டித்தும் திமுக சார்பில் நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டது. திமுகவுடைய இளைஞர் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தஞ்சாவூரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய நீலாங்கரை சன்ரைஸ் அவென்யூவில் தற்பொழுது கூடுதல் வழக்கத்தை விட கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சன்ரைஸ் அவென்யூவில், அதாவது அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது முதலமைச்சருடைய இல்லம் இருக்கக்கூடிய பகுதிக்கு 2 தெருக்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த பகுதியில் உள்ளே பொதுமக்கள், அதாவது கிட்டத்தட்ட பால் பாக்கெட் போட வருபவர்களுக்கு கூட உள்ளே அனுமதிக்காத ஒரு சூழல் என்பது காணப்படுகின்றது. கட்சியினர் தங்களுடைய தலைவர், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் மீது கைது நடவடிக்கை எடுக்குமோ என்ற ஒரு இதுவில் ஆதரவு தெரிவிப்பதற்காக அவருடைய இல்லத்தை நோக்கி சென்ற வண்ணம் இருக்கின்றார்கள். இதனால் பல இடங்களில், அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தொண்டர்களை அனுமதிக்க முடியாது என்று போலீசார் தொண்டர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது கூட சற்று நேரத்துக்கு முன்பாக திமுகவை சேர்ந்த ஒரு 10க்கும் மேற்பட்டோர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து இந்த தடுப்புகளை மீறி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவருடைய இல்லம் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு முன்பாக சென்றிருக்கின்றார்கள். அங்கு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்வதற்காகவும் அவர்கள் குழுமியிருக்கின்றார்கள். போலீசாருடைய நடவடிக்கை என்பது அவர்களுக்கு வியப்பாக இருக்கின்றது. காரணம், இந்த பகுதியில் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு தடை என்பது செயல்படுத்தப்பட்டிருப்பதாக வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தெரிவிக்கின்றார்கள். தங்களுடைய தலைவருடைய இல்லத்திற்கு செல்வதற்கு எதற்கு தடை விதிக்கின்றார்கள் என்று தொடர்ச்சியாக அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியும் காணப்படுகின்றது. தற்பொழுதும் பார்க்கின்றோம், தற்பொழுது இருந்ததை விட கூடுதலாக போலீஸ் என்பது தற்பொழுது குவிக்கப்பட்டிருக்கின்றது. வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவராக பெயர்களை கேட்கப்பட்டு சோதிக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றார்கள். பலரும் அனுமதிக்கப்படாததால் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு காட்சி என்பது நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. தற்பொழுதும் பெண் காவலர்கள் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சன்ரைஸ் அவென்யூ, இந்த சாலை முழுவதுமாகவே போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது அவருடன் வாக்குவாதத்தில் போலீசார் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அது பற்றிய தகவல் பிரபாகரன். நிச்சயமாக இந்த சாலையில் குறிப்பாக அவருடைய, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் இருக்கக்கூடிய பகுதியில் மற்ற நபர்களை, வெளிநபர்களை போலீசார் அனுமதிக்க முடியாது என்று தொடர்ச்சியாக ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தங்களுடைய தலைவருடைய இல்லத்திற்கு செல்வதற்கு எதற்கு அனுமதி வழங்க வேண்டும், இந்த இடத்தில் தடுப்புகள் என்பது முறையாக அறிவிக்கப்பட்டு போடப்பட்டதா, திடீரென்று தடுப்புகள் போடப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக வந்திருந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், அதே போல முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், அதாவது மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல அவருடைய இல்லத்திற்கு முன்பாகவும் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கின்றது. எனவே அதனையும் எதிர்த்து அவர்கள் தொடர்ச்சியாக போலீசாருடைய நடவடிக்கையை கேள்விக்குறியாகும் விதமாக கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார்கள். காரணம், எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நிலையில் காவல்துறையுடைய இந்த நடவடிக்கை என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் பழிவாங்கும் நடவடிக்கையாக இருப்பதாகவும் தொடர்ச்சியாக அவர்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்படுகின்றது. அதை நிரூபிக்கும் விதமாகவே இந்த சாலை முழுவதும் நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் ஒரு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய பகுதியில் மீண்டும் ஒரு தடுப்பு என்பது அமைக்கப்பட்டு வரக்கூடியவர்கள் 2 முறை அவர்கள் போலீசாருடைய சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். பலர் அந்த தடுப்புகளை மீறி அனுமதிக்கப்படுவதில்லை. முழுவதுமாகவே இந்த சாலை முழுவதுமாகவே காவல்துறையுடைய காவலர்களாகவே காட்சியளிக்கின்றார்கள். முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு பணிக்கு செல்லக்கூடிய வேலையாட்கள் கூட கேள்விகளுக்கு உட்பட்டு கேள்விகள் கேட்கப்பட்டு பலர் அனுமதிக்க முடியாத நிலையில் தன்னுடைய இல்லங்களுக்கு திரும்பக்கூடிய நிகழ்வு என்பது காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இங்கு பார்க்கின்றோம், திமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் இந்த இடத்திற்கு வந்தவனம் இருக்கின்றார்கள். தற்பொழுதும் கூட முன்னாள் அமைச்சர் KN நேரு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார். அவரும் அவரை உள்ளே அனுமதிக்க கோரி வாகனத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக முன்னாள் நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போல தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் பலரும் எதிர்க்கட்சி தலைவருடைய இல்லத்திற்கு தொடர்ச்சியாக வருகை தந்தவண்ணம் இருக்கின்றனர்.
தொடர்ந்து இணைப்பில் இருங்க பிரபாகரன். எங்களை அந்த போய் வண்டி போற வரைக்கும் வண்டியை மட்டும் விட்டுருங்க. விட மாட்டாங்கண்ணா. ஒரு வண்டி மாத்திரம் பின்னாடி வாங்க. அராஜகம் பண்றாங்க. நம்ம அடக்குமுறை உச்சகட்டத்தில் இருக்க அடக்குமுறை பண்றாங்க. அது என்ன பண்றது? அதான் போய் பார்த்து வரேன். உள்ள போடா தம்பி, உள்ள போ. சொல்லதான் போறோம். குடும்ப கையில காட்டு கொடுக்குறீங்க. அவர் ஒபே பண்றாரு, அவர் அரெஸ்ட் ஆகுறாரு, அவர் வர்றாரு உங்க கூட. இது எல்லாமே நடக்க போகுது. சில ஒரு ஃபியூ மினிட்ஸ் தானே தப்பை கேட்டு வரணும். வந்துட்டா பார்த்து பேச கூட வரணும். இஷ்யூ ஆகி போகிறதால ரொம்ப ஸ்மூத்தா அவருக்கு பேசி கூட்டு போறது தானே நல்லது. அப்படியே ஸ்மூத்தா Right, okay. சொல்லதான் போறோம். குடும்ப கையில காட்டு கொடுக்குறீங்க. அவர் ஒபே பண்றாரு, அவர் அரெஸ்ட் ஆகுறாரு, அவர் வர்றாரு உங்க கூட. இது எல்லாமே நடக்க போகுது. சில ஒரு ஃபியூ மினிட்ஸ் தானே தப்பை கேட்டு வரணும். டிலே ஆகிறது பப்ளிக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியும். கேனாட் அஃபோர்ட் டு வெயிட். நான் எதுவும் அன்லாஃபுல்லாக இல்லை. எனி லா வயலேஷன் பாயிண்ட் பண்ணீங்கன்னா 9 மணிக்கு இதில் எதிர்ப்பு இருக்கணும். 9 மணிக்கு அதை கூட்டு போகும்போது பப்ளிக் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கணும். 10:30 போனாலும் அதே இருக்கும். 11 மணிக்கு அது இன்னும் நேரம் in yoga 10 நிமிஷம் போயிட்டு we cannot because there are a lot of implications. We have to maintain it. Then our job இருக்கிறது. நான் அதே சமயம் will not violate the law also. If you point out is the law violation then it is correct. அது இல்லாத வரைக்கும் you should be allowed to do your job. பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி 10 மினிட்ஸ் அவரு அதுக்குள்ள இவங்க சரவணனும் வந்துட்டாரு. அதுக்கு வந்துட்டு அது 10 நிமிஷம் டிலே ஆகிட்டே இருக்கு. இல்லைங்க, இங்கிருந்து தஞ்சாவூர் போகணும் சார். கொஞ்சம் நினச்சி பாருங்க. உங்களுக்கு காலை கடை முடிக்காம விடுவாங்க, தஞ்சாவூர் வர முடியும். நான் லா வயலேட் பண்ணுறேன். இல்லை இது மனிதாபிமானம். ஒரு 7 மணி நேரம் கூட்டு போகிறப்ப ஒரு 7-8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கூட்டு போகிறப்ப காலை கடை முடிக்காமையாக கூட வர முடியும். லா வயலேட் பண்ணுறேன்னா அதான் நான் ஆல்ரெடி பண்ணி சார்கிட்ட சொல்லிடுறேன். ஐஓஆர் நீங்கள் தெளிவாக சர்டிஃபை பண்ணுங்க. கேஸை பற்றி சொல்லிட்டு இல்லை கொஞ்சம் அந்த பக்கம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுங்க. இவரை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.